ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஷாப்பிங் அண்ட் ரிவ்யூ. இது வரைக்கும் நம்ம சேனலில் 545 ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. உங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ரொம்பவே தேங்க்யூ. உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகட்டும், உங்கள் லைக்ஸாக இருக்கட்டும், உங்கள் கமெண்ட்ஸாக இருக்கட்டும், அதுதான் எனக்கு பூஸ்ட் பண்ணுது இன்னும் வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு. ரொம்பவே நன்றி. உண்மையாகவே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் வரும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸ் பார்த்து உங்கள் பர்சனல் லைஃப்பில் ஏதாவது ஒரு நல்ல இம்பேக்ட் வந்துச்சுதுன்னா எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரியான கண்டென்ட்டில் வீடியோஸ் மேக் பண்ணிகிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு எந்த டாபிக்ஸில் வீடியோஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த டாபிக்ஸில் வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி நாம் டாபிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் செல்ஃப் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும், இல்லை க்ரூம்டாக இருக்கணும், நாம் நம்மளை ரொம்ப ப்ரெசன்டபிளாக காட்டணும் அப்படின்னா கொஞ்சம் டிப்ஸ் நாம் ஃபாலோ பண்ணணும். இந்த டிப்ஸ் எல்லாம் நம்ம லைஃப்பில் ஃபாலோ பண்ணோன்னா கண்டிப்பாக நம்ம ரொம்பவே சூப்பராக இருக்க முடியும். ஃபஸ்ட்டு நாம் நமக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அது ரொம்பவே முக்கியம். நம்ம ஃபேமிலியை பார்க்குறோம், எல்லாம் பண்ணுறோம், பட் நமக்காகவும் நாம் கொஞ்சம் டைமை ஸ்பெண்ட் பண்ணணும். நம்ம கொஞ்சம் டைம் நமக்காக ஸ்பெண்ட் பண்ணால் நம்ம ஹெல்த்தாக இருக்கட்டும், மென்டல் ஹெல்த்தாக இருக்கட்டும், நம்ம ஸ்கின்னாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு முடியும். ஸோ நான் என்னோடய லைஃப்பில் ஃபாலோ பண்ண கொஞ்சம் டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இன்னும் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிற டிப்ஸ் கூட இதில் இருக்குது. நீங்களும் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாம் க்ரூம்டாக தெரிகிறதுக்கு ஃபவுண்டேஷனே எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தும் ஸ்கின்னும் தான். ஃபஸ்ட்டு ஹெல்த்துக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், அதுக்கப்புறமா ஸ்கின்னுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். எப்போவுமே க்ரூமிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் இன்சைட் அவுட். ஸோ நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் நம்ம ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணும் இல்லையா? நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் தானே வெளியே போக முடியும், கொஞ்சம் ஹாப்பியாக இருக்க முடியும், ஃபேஸில் அந்த பிரைட்னஸ் தெரியும். எல்லாம் இல்லை, சிக்காக இருந்தால் எப்படி இருக்கும்? நாமளே திங்க் பண்ணுவோம், நமக்கு ஏதாவது ஒரு ஹெட்டேக், சின்னதாக ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூஸ் வந்ததுன்னா நம்ம பார்க்குறதுக்கு எப்படி இருப்போம்? டல்லாக தான் இருப்போம் இல்லையா? ஸோ நம்ம ஹெல்த் ரொம்பவே முக்கியம், மெயின்டைன் பண்ணணும். ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிடணும், நிறைய தண்ணி குடிக்கணும், ப்ராப்பராக 8 hours தூங்கணும், அட்லீஸ்ட் 10 minutes வாக்கு. வீட்டுக்குள்ளால வாக்கிங் போனால் கூட பிரச்சனையே கிடையாது. ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி, வாக்கிங் மாதிரியாவது சும்மா திரும்பவும் அதே ரூம்ஸுக்கு நடந்துட்டுருங்க. இதே உங்களுக்கு ஒரு பேசிக் எக்ஸசைஸாக இருக்கும். நான் இதை தான் ஃபாலோ பண்ணுறேன், அதை தான் நான் உங்களுக்குமே சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேர். பேசிக்கான ஸ்கின் கேர் எதுன்னு நான் நிறைய வாட்டி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு கிளென்சர், அப்புறமா உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா அதை ட்ரீட் பண்ணுறதுக்கான சீரம். கிளென்சர், சீரம், மாய்ஸ்சரைசர். மார்னிங்காக இருந்ததுன்னா சன்ஸ்க்ரீன், ஈவினிங்காக நைட்டாக இருந்ததுன்னா சன்ஸ்க்ரீன் தேவையில்லை. மிச்சம் 3 ஸ்டெப்ஸும் போதும். ஸோ இது போல் உங்கள் ஸ்கின் கேரை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டினியூ பண்ணுங்கள். நெக்ஸ்ட், நம்ம கான்ஃபிடென்ஸாக ஃபீல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஹெட்டிலிருந்து டோ வரைக்கும் நம்ம ஹெல்த்தை நம்ம மெயின்டைன் பண்ணியே ஆகணும். அப்போ தான் ஒரு கான்ஃபிடென்ட் நமக்கு வரும். ஹெட் டு டோ நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு ஹெட்டில் இருந்து வருவோம். இன்கேஸ் உங்களுக்கு டேண்ட்ரஃப் தலையில் இருக்குது அப்படின்னா ரொம்ப எம்பாரசிங்காக இருக்கும். இதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கிறேன். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருக்கிறேன். ரொம்ப ஃப்ளேக்கியாக, ரொம்ப ஒயிட்டிஷாக இருக்கும். வெளியெல்லாம் தெரிஞ்சிரும் அந்த டேண்ட்ரஃப். என்ன பண்ணாலும் போகாது, அந்த மாதிரி இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு அப்படி ஸ்கேல்பில் டேண்ட்ரஃப் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரீட் பண்ணணும். நான் எப்படி ட்ரீட் பண்ணேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த மினிமலிஸ்ட்லேருந்து இந்த ஆன்டி டேண்ட்ரஃப் சீரம், இந்த ஒரு சீரம் தான் என்னோட டேண்ட்ரஃப் கண்ட்ரோலுக்கு ரொம்பவே ஹெல்ப் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் டேண்ட்ரஃபை க்யூர் பண்ணியே ஆகணும். ஏன்னா நம்ம நல்ல ட்ரெஸ் பண்ணியிருப்போம், க்ரூம்டாக இருப்போம், பட் டேண்ட்ரஃப் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது ரொம்ப டேண்ட்ரஃப் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த இஷ்யூஸு. பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிங்கன்னா இந்த சைடெல்லாம் ஒயிட்டாக இருக்கும். நிஜமாக எனக்கெல்லாம் அப்படி இருந்திருக்கு.
மட்டும் இல்லை, நான் ஒரு வாட்டி இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நான் ஹேர் கட்டுக்காக போனப்போ அங்கே அவங்க பார்த்துட்டு சொன்னாங்க, ஐயோ நிறைய டேண்ட்ரஃப் இருக்குன்னு. எனக்கு ரொம்ப எம்பாரசிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் தான் நான் ப்ராப்பராக நான் அதுக்கு முன்னால் கூட ட்ரை பண்ணேன், பட் அது போகவே இல்லை. ஆனாலும் நான் கண்டினியூஸாக இந்த சீரம் யூஸ் பண்ணி என் டேண்ட்ரஃபை க்யூர் பண்ணேன். பட் இப்போவும் நான் இந்த சீரம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்கள் டேண்ட்ரஃபை வந்து கிளியர் பண்ணணும் உங்கள் தலையிலேருந்து. அது ரொம்பவே முக்கியம். இன்கேஸ் உங்களுக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா. அதுக்கப்புறம் குட்டீஸுக்கெல்லாம் வரும், ஸ்கூல் போகிற குட்டீஸுக்கெல்லாம் ஹெட்டில் லைஸ் இருக்கும். அது நீங்கள் ரிமூவ் பண்ணணும். மேபி பெரியவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை கூட ரிமூவ் பண்ணணும். அதுக்கும் நான் ஒரு இது வச்சுருக்கிறேன். என் பாப்பாவுக்கு நான் இந்த ஒரு ஷாம்பூ யூஸ் பண்ணி தான் ஹெட்டில் இருக்கிற லைஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணேன். ஸோ இதுவும் உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். ஹெட்டில் லைஸ் இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு. அதுவுமே லைஸுமே ஒரு எம்பாரசிங் தான். உங்கள் ஹெட்டில் லைஸும் டேண்ட்ரஃபும் இல்லாமல் கிளியராக பார்த்துக்கோங்க. அப்புறம் வீக்லி ஒன்ஸ் நல்ல ஒரு ஷாம்பூ போட்டு வாஷ் பண்ணிடுங்க. பெட்டர் வந்து டவ்வோட ஷாம்பூ நல்லாயிருக்கும், மினிமலிஸ்டோட ஷாம்பூவும் நல்லாயிருக்கும். இன்னொன்று வந்து லாரியல் பாரிஸ், பட் அது கொஞ்சம் காஸ்ட்லி. இருந்தாலும் உங்களுக்கு அஃபோர்ட் பண்ண முடிஞ்சதுன்னா அது வாங்குங்க. பட்டு நல்ல ஷாம்பூ அப்படின்னு நான் சொன்னேன்னா கொஞ்சம் மினிமலிஸ்டோடது சொல்லுவேன். டவ் கூட ரொம்ப கம்மியான ப்ரைஸில் நல்ல ஒரு ஷாம்பூ அப்படின்னு சொல்லலாம். டவ் இல்லைன்னா மினிமலிஸ்ட் வாங்கிக்கோங்க, சூப்பரான ஷாம்பூ. அது உங்கள் ஹேரை ரொம்ப ட்ரை பண்ணாமல் ரொம்ப சாஃப்டாக பார்த்துக்கும். ஸோ நல்ல ஷாம்பூ யூஸ் பண்ணுங்கள். ஒரு ஹேர் மாஸ்க் வச்சுக்கோங்க. நான் வந்து டவோட தான் வச்சுருக்கிறேன். ஸோ அது ரொம்ப காஸ்ட்லி கிடையாது, நார்மலான ஒரு ப்ரைஸில் தான். ஸோ நீங்கள் தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணலாம். ஒரு ஷாம்பூ, ஒரு ஹேர் மாஸ்க், அதுக்கப்புறமா ஹேர் சீரம் ஒன்று யூஸ் பண்ணுங்கள். நான் இப்போ இது தான் யூஸ் பண்ணுறேன், டவோடது. இது என்னோட செகண்ட் பாட்டில். இதை நான் இன்னும் ஓப்பன் கூட பண்ணலை, புதுசாக தான் இருக்குது. நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஃபஸ்ட்டு பாட்டில் காலி ஆயிடுச்சு. நான் அது இன்னும் ஓப்பன் கூட பண்ணவே இல்லை. ஸோ இது ஒரு நல்ல சீரம். ஹேர் வாஷ் பண்ணாமல் ஹேர் ரொம்ப ட்ரையாக இருக்குது, வெளியே அவசரமாக போகணும், அந்த டைமில் நீங்கள் ஃபாஸ்ட்டாக இதை எடுத்து ஜஸ்ட் அப்ளை பண்ணாலே உங்கள் ஹேர் வந்து ரொம்ப ஸ்மூத் ஆகிரும், ஃப்ரீயாக ஆகிரும். ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஹேர் சீரம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்புறமா உங்கள் ஹேரை ப்ராப்பராக ட்ரிம் பண்ணி மெயின்டைன் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் நம்ம ஹேரில் ஸ்ப்ளிட் எல்லாம் வந்துடும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக ஹேர் கட் பண்ணி மெயின்டைன் பண்ணுங்கள் ஹேரை. ஒரு விஷயம் என்னென்னா, ஃப்ரெஷ்ஷான ஒரு டூத் ப்ரஷ் வச்சுக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப ஃப்ரிஷ்ஷாக இருக்குது, நீங்கள் கோம் பண்ணி வச்சதுக்கப்புறம் ரொம்ப ஃப்ரிஷ்ஷாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் டூத் ப்ரஷ் இருக்கு இல்லையா, அதில் லைட்டாக ஒரு ஹேர் சீரம் ஏதாவது அப்ளை பண்ணி லைட்டாக நீங்கள் கோம் பண்ணுங்கள் அந்த ப்ரஷ்ஷால். அப்போது வந்து உங்கள் ஃப்ரிஷ்ஷாக இருக்கிற ஹேர் எல்லாம் செட்டில் ஆயிரும். ஸோ இது ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி நீங்கள் ஹேரை மெயின்டைன் பண்ணுங்கள். அப்புறமா உங்கள் ஐப்ரோஸ் நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, ஒரே ஒரு வாட்டி பார்லரில் போய் நீட்டாக த்ரெட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா, எக்ஸ்ட்ராஸ் வளரும் இல்லையா, அதை இது போல் நான் வீட்டிலையே வச்சுருக்கிறேன் த்ரெட் பண்ணுறதுக்கு ஃபோர்செப்ஸ். இதை யூஸ் பண்ணி என்னோட எக்ஸ்ட்ரா ஐப்ரோஸ் எல்லாம் நான் ரிமூவ் பண்ணி வீட்டிலையே மெயின்டைன் பண்ணுவேன். அப்புறம் என்னோட அப்பர் லிப்பில் இருக்கிற ஹேரையும் நான் வீட்டிலையே இந்த ஃபோர்செப்ஸ் வச்சு நானே வீட்டில் ரிமூவ் பண்ணிடுவேன். இது போல தான் என்னோட ஐப்ரோஸும் என்னோட ஃபேஷியல் ஹேரும் நான் வந்து மெயின்டைன் பண்ணுறேன் வீட்டிலையே. அதுக்கப்புறம் என்னென்னா, லிப்ஸுக்கு ப்ராப்பராக நல்ல லிப் பாம் யூஸ் பண்ணுங்கள். எப்போவுமே ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க லிப்ஸை, ரொம்ப சாப்டாக வைக்காதீங்க. நல்ல லிப் பாம் வாங்கி யூஸ் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த தான் வாங்கி வச்சுருக்கிறேன். ஒரு பாக்ஸ் ஆல்ரெடி காலி ஆகிடுச்சு, நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இது நான் வாங்கி வச்சுருக்கிறேன். இந்த லிப் பாம் தான் நான் யூஸ் பண்ணுவேன். விஷ்கேரோட வெப்சைட்லேயே போனீங்கன்னா பை 1 get 1 ஆஃபர்ஸ் வீக்கெண்ட்ஸில் போடுவாங்க, இல்லைனா 50% ஆஃப் இந்த மாதிரி ஆஃபர் போடுவாங்க. நான் அப்படி தான் பை 1 get 1 ஆஃபரில் தான் இந்த லிப் பாம் வாங்கியிருக்கிறேன். இது போல் நீங்கள் விஷ்கேர் வெப்சைட்லேயே போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆஃபர் ப்ரைஸில் கிடைக்கும். நல்ல லிப் பாம் யூஸ் பண்ணுங்கள். வீட்டில் இருந்தாலும் எப்போவுமே உங்கள் லிப்பை ரொம்ப ஹைட்ரேட்டடாக மெயின்டைன் பண்ணுங்கள். அப்புறமா ஒரு லிப்ஸ்டிக். நான் இந்த லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணுவேன்.
கலர் பார்லேருந்து லிக்விட் லிப்ஸ்டிக் இது. இன்னொரு விஷயம் என்னென்னா, லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணும்போது ரொம்ப சாப்டாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது, அது ஒரு க்ரூம்டாகவும் தெரியாது. ஸோ சாப்டு லிப்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இன்கேஸ் ரொம்ப ட்ரை ஆகுது உங்கள் லிப்ஸை அப்படிங்கிற பட்சத்தில் லிப் பாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் போடுங்க. அப்படி போட்டும் உங்களுக்கு ரொம்ப சாப்டு லிப்ஸாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் லிப் கிளாஸ் அப்ளை பண்ணுங்கள். அப்போது சூப்பராக மெயின்டைன் பண்ண முடியும். ஆல்ரெடி நான் ஃபேஸுக்கு சொன்னது போல் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். ஒரு நல்ல சீரம், அதுதான் ட்ரீட் பண்ணுறது. உங்களுக்கு என்ன இஷ்யூ இருக்கோ அதுக்கு ஏற்றது போல் ஒரு சீரம் யூஸ் பண்ணுங்கள். அப்புறமா மாய்ஸ்சரைஸ் பண்ணுங்கள். மார்னிங் வெளியே போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மஸ்ட் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கள். சன்ஸ்க்ரீன் இல்லாமல் வெளியே போகவே போகாதீங்க. இது உங்கள் ஏஜிங் ப்ராசஸை ரொம்பவே தள்ளி போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஒரு க்ரூம்டாக இருக்கணும், நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், ரொம்பவே முக்கியம் இந்த ரேசர். இந்த ரேசஸ் ஒவ்வொரு விமனுக்கும் ஒவ்வொரு கேர்ளுக்கும் ரொம்பவே முக்கியம். உங்கள் ஆம்பிட்லேயும் உங்கள் பிகினி லைன்லேயும் மஸ்ட்டு நீங்கள் ஹேர் ரிமூவல் பண்ணணும். அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். இல்லைனா நிஜமாக அது ஒரு எம்பாரஸ்மெண்ட்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்கள் ஓரல் ஹெல்த்தை நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும். இன்கேஸ் நீங்கள் வெளியே போகிறீங்க, வெளியே சாப்பிட்டுட்டு நமக்கே தெரியும் இல்லையா, கம்ஃபர்ட்டாக இருக்காது. அப்போ மிச்சவங்க கிட்ட பேசும்போது அது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் பேடாக ஃபீல் பண்ணக்கூடாது, இன்னொருத்தவங்க உங்ககிட்ட பேசுகிறவங்களும் பேடாக ஃபீல் பண்ணக்கூடாது. அது ரொம்பவே முக்கியம் இல்லையா? ஸோ எப்போவுமே உங்கள் பேக்கில் இது மாதிரி ஒரு மவுத் ஃப்ரெஷ்னர் வச்சுக்கோங்க. நான் இதை வச்சுப்பேன். இல்லை உங்களால் அந்த சோம்பு மிக்ஸ் பண்ண ஒரு ஸ்வீட் மாதிரி இருக்கும் இல்லையா, ஹோட்டல்ஸ்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அது நீங்கள் யூஸ் பண்ணினா கூட ப்ராப்ளம், அது நல்லது. இதை கம்பேர் பண்ணும்போது சோம்பு கோட்டடு ஸ்வீட் ரொம்பவே பெஸ்ட்டு. பட் நான் இது எப்போவுமே என்னோட பேக்கில் போட்டு வச்சுருப்பேன். வெளியே போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் வரும் இல்லையா, நமக்கே தெரியும். அந்த டைமில் இதை ஒன்று யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு மவுத் ஃப்ரெஷ்னர், அது எதுனாலும் உங்களுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஹேண்ட்ஸையும் நம்ம ஃபீட்டையும் ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்பவே முக்கியம். இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும் என்னோட, அதுவும் ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு சொல்லவே வேண்டாம். வீட்டில் நாம் வெசல்ஸ் வாஷ் பண்ணுறோம், இப்படி ஃபுல் டைம் நம்ம ஹேண்ட்ஸ் வாட்டர்லேயே இருக்கிறதுனால நம்ம வாட்டர் நிறைய யூஸ் பண்ணுவோம், சோப்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் பார்த்தா தெரியும் என்னோடய ஹேண்ட் எவ்வளோ ட்ரையாக இருக்குது, சுருக்கங்கள் எல்லாம் வந்திருக்கு இல்லையா. மேபி நீங்கள் யங் ஏஜாக இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எப்போவுமே உங்கள் ஹேண்ட்ஸில் ஒரு மாய்ஸ்சரைசர் போடுங்க நைட் டைமில். அது உங்கள் ஹேண்டில் இருக்கிற ஸ்கின்னை யங்காக காட்டுறதுக்கு ஹெல்ப் ஆகும். இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும் என்னோடய ஃபேஸில் இருக்கிற ஸ்கின்னுக்கும் என் ஹேண்டில் இருக்கிற ஸ்கின்னுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். என்னோட யங் ஏஜில் ஹேண்ட்ஸை பார்த்துக்கல, அதோட எஃபெக்ட் தான் இப்படி தெரியுது. இட்ஸ் ஓகே, பட் இருந்தாலும் நீட்டாக மெயின்டைன் பண்ணுவோம். அது எப்படின்னா, நெயில்ஸ் எல்லாம் கட் பண்ணுங்க. இன்கேஸ் சிலவங்க லாங் நெயில்ஸ் வச்சுருப்பாங்க, யங் ஏஜில் இருக்கிற பிள்ளைங்க கேர்ள்ஸ் லாங் நெயில்ஸ் வச்சுருப்பாங்க, அப்படின்னா கூட ஓகே தான். ஆனால் அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள் நீட்டாக. அப்படி பண்ணால் போதும். நெயில் பாலிஷ், ஒரு நல்ல நெயில் பாலிஷ் ரொம்ப டார்க்காக அந்த மாதிரி வேண்டாம், சட்டிலாக நியூடான கலர். இன்கேஸ் உங்களுக்கு நெயில் பாலிஷ் போட பிடிக்காது அப்படிங்கிற பட்சத்தில் வாட்டர் மாதிரி லைட்டாக இருக்கும்ல பிளெயினாக, அது கூட போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வெளியே போகிறீங்க, ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த இடம்லாம் நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணி, ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு தான் தெரியும் இந்த இடம்லாம் எவ்வளோ ட்ரையாக இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இந்த இடம்லாம் நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணி நீட்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், எப்போவுமே நெயில் பாலிஷ் போட்டு அது ஹாஃப் ரிமூவ் ஆகிருக்கும், அதுக்கு மேலே இன்னொரு நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணாதீங்க. ஃபுல்லாக இருக்கிற நெயில் பாலிஷை ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வேறு நெயில் பாலிஷ் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதுதான் பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும், நமக்கும் ஒரு க்ரூம்டு ஃபீல் வரும். அப்படி நெயில்ஸை, ஹேண்ட்ஸை நீங்கள் ரொம்ப ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். ஹேண்ட்ஸுக்கும் நல்ல மாய்ஸ்சரைஸ் பண்ணி வச்சிங்கன்னா தான் ஹேண்ட்ஸும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். சீக்கிரம் அந்த ஏஜ் ஆகிற அது ஹேண்ட்ஸ்லேயுமே தெரியும். ஸோ அது தெரியாமல் இருக்கணும்னா உங்கள் ஹேண்ட்ஸை நீங்கள் நல்லா ப்ராப்பராக மாய்ஸ்சரைஸ் பண்ணி பார்த்துக்கணும்.
நெக்ஸ்ட்டு நம்ம கால்களையும் ரொம்ப நீட்டாக பார்க்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். கால்களில் வெடிப்பு வராமல் பார்த்துக்கணும். நான் சொல்கிறேன், ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு இதுவுமே ஒரு ப்ராப்ளம் தான் ரொம்ப. ஏன்னா இதெல்லாம் எனக்கும் இருக்குது. அதனால தான் ஈஸியாக வெடிப்பு வந்துடும், கிராக் வந்துடும். காலில் கிராக் க்ரீம் வச்சுக்கோங்க. அது உங்கள் கிராக்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மெடிக்கல் ஷாப்பில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காட்டரைல் க்ரீம் வாங்குங்க. இதுவுமே ஒரு நல்ல ஒரு கிராக்குக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு க்ரீம். இந்த க்ரீமும் நல்ல ஒரு க்ரீம் தான். நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். இது போல் இது வேகா அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து இந்த ஒன்று நான் வாங்கியிருக்கிறேன். உங்களுக்கு நான் இங்கே காட்டுற ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாம் நான் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு நிறைய கிராக் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டோன் ஹெல்ப் பண்ணும். இந்த ஸ்டோனை யூஸ் பண்ணி லைட்டாக ஸ்க்ரப் பண்ணும்போது அந்த டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணி நைட்டோ இல்லை டே டைம்லேயோ பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இந்த க்ரீம் போட்டு வந்தீங்கன்னா நிஜமாக உங்களுக்கு கிராக்கெல்லாம் ரொம்ப கிளியர் ஆயிரும். இது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது கூட ஒரு கிராக் க்ரீமும் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் பாதங்களை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா நீங்கள் நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கோங்க. கால்லையுமே இருக்கிற நெயில்ஸ் எல்லாம் ப்ராப்பராக கட் பண்ணி மெயின்டைன் பண்ணுங்கள். காலில் இருக்கிற நெயில்ஸ்லேயுமே நல்ல நெயில் பாலிஷ் போட்டு மெயின்டைன் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும், ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. கால்களையும் நீட்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். இன்னொரு விஷயம், நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தெரியணும். நம்ம ஆல்ரெடி சொன்னோம், ஆம்பிட்டில் இருக்கிற ஹேர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும்னு. கூட நல்ல ஒரு அண்டர் ஆர்ம் ரோல் ஆன் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா நல்ல பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுங்கள். அதுவும் உங்களை ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். உங்கள் ஹேண்டும் உங்கள் ஃபீட்டும் நீட்டாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எவ்வளோதான் நல்ல காஸ்ட்லியான இல்லை நல்ல அவுட்ஃபிட் போட்டாலும் உங்கள் காலும் உங்கள் நெயிலும் ப்ராப்பராக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து மெஸ்ஸி பண்ணி விட்டுரும். அப்புறமா ட்ரெஸ், உங்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்பவே முக்கியம். நிறைய ட்ரெஸ் வாங்கி வைக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லை. கம்மியான ட்ரெஸ் உங்ககிட்ட போதும். பட் நீங்கள் வாங்குகிற ட்ரெஸ் ரொம்பவே குவாலிட்டியானதாக பார்த்துக்கோங்க. நல்ல ட்ரெஸ்ஸாக பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம், எப்போவுமே ட்ரெஸ் சூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் டோனுக்கு ஏற்றது போல் உங்களுக்கு எந்த ட்ரெஸ் போட்டால் உங்கள் ஸ்கின்னுக்கு அழகாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் ட்ரெஸ் சூஸ் பண்ண வேண்டியது ரொம்பவே முக்கியம். அதுக்கப்புறம் ட்ரெஸ் நீங்கள் வெளியே போட்டுட்டு போகும்போது அயர்ன் பண்ணி போட்டு போங்க. ரொம்ப சுருக்கமாக கச்சக்கச்சன்னு இருந்தாலும் நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபுட்வேரும் ரொம்பவே முக்கியம். இப்போ பார்ட்டிக்கு போகிறீங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அப்படிங்கிறப்போ அந்த ஒரு டைப் ஆஃப் ஃபுட்வேராக இருக்கணும். இல்லை டெய்லி யூஸுக்கு நீங்கள் போடுறது அது வேறு மாதிரி இருக்கணும். அப்புறமா ஒரு ஷூஸ் மாதிரி ஒன்று வச்சுக்கோங்க. அது சும்மா நீங்கள் வெளியே போகிறீங்க, ஒரு ஷாப்புக்கு போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஷூஸை போட்டுட்டு போங்க. இது போல் உங்கள் ஷூஸையும் நீங்கள் நல்லதாக வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள், நீட்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். இது போல் ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் பார்த்து பார்த்து பண்ணிங்கன்னா நீங்கள் ரொம்பவே சூப்பராக இருப்பீங்க. நீங்கள் தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கான்ஃபிடெண்ட்டான ஆளாக இருப்பீங்க. ஸோ இது போல் குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் உங்கள் லைஃப்பில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களை பார்க்குறதுக்கு ரொம்பவே கான்ஃபிடெண்ட்டாக, ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக, ஜென்டிலாக, பார்க்குறவங்களுக்கும் உங்களை பார்த்ததும் ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் வரணும். அழகாக இருக்கிறாங்க, அவங்க சொல்லக்கூட வேண்டாம், திங்க் பண்ணாலே போதும், அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நிஜமாக இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். டாடா.